ஹலோ பிக் மை ஸ்டாக் சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் பத்தின இந்த ஆழமான பகுப்பாய்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். மே 11. இன்னைக்கு பங்குச்சந்தைக்கு நிஜமாவே ஒரு மறக்க முடியாத நாள்னு தான் சொல்லணும். ஆமாங்க, மார்க்கெட்ல இன்னைக்கு நடந்த இந்த மிகப்பெரிய சரிவுக்கு பின்னால இருக்கிற உண்மையான காரணங்கள் என்ன? வாங்க, எந்த சுத்து வளசலும் இல்லாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறீங்களா? இந்த ஒரு நம்பர் 1313. இதை கேட்டாலே உங்களுக்கு நிலைமை புரிஞ்சிடும். சென்செக்ஸ் இன்னைக்கு ஒரே நாளில் தலைகீழா 1313 புள்ளிகள் சரிஞ்சிருக்கு. இதனால என்னாச்சு தெரியுமா? பிஎஸ்சி மார்க்கெட் கேப்லேருந்து சுமார் 6 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டாளர்களோட பணம் அப்படியே காணாம போயிடுச்சு. இது ஏதோ சின்ன கரெக்ஷன் கிடையாதுங்க, நிஜமாவே ஒரு மாபெரும் வீழ்ச்சி. சரி, இப்போ நம்ம மெயின் டாபிக்கு வருவோம். இந்த மாபெரும் சந்தை புயல் எப்படி உருவாகுச்சு? இதுக்கு பின்னாடி ஒரு 5 முக்கியமான காரணங்கள் இருக்கு. உலக அளவுல இருக்கிற அரசியல் பதற்றங்கள்ல ஆரம்பிச்சு நம்ம ஊர் நாணய மதிப்பு வரைக்கும் இந்த 5 விஷயங்களும் ஒன்னா சேர்ந்துதான் இன்னைக்கு மார்க்கெட்டை இப்படி ஆட்டம் காண வச்சிருக்கு. அது என்னென்ன காரணங்கள்னு ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல மேக்ரோ எக்கனாமிக் நிலவரத்தை கவனிப்போம். ஈரானோட அமைதி ஒப்பந்தத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிரடியா நிராகரிச்சிட்டாரு. இதனால என்ன ஆச்சு? உலக அளவுல புவிசார் அரசியல் பதற்றங்கள் எகிரிடுச்சு. இதோட நேரடி விளைவா கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $100 தாண்டி ராக்கெட் வேகத்துல உயர்ந்திருக்கு. இது மறுபடியும் உலக நாடுகள் முழுக்க பணவீக்கம் வந்துடுங்கிற பயத்தை பெரிய அளவுல தூண்டிமிட்டிருக்கு. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம ரூபாயோட மதிப்பை பாதிக்கும், கரெக்டா? அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. அமெரிக்க டாலருக்கு எதிரான நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 95.31 அதல பாதாளத்துக்கு சரிஞ்சிருக்கு. சரி, ரூபாய் மதிப்பு இன்னும் மோசமா கீழே போயிடக்கூடாதுன்னு நம்ம ரிசர்வ் வங்கி அவங்க கிட்ட இருக்கிற டாலர்களை வித்து இந்த சரிவை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. இப்ப நம்ம உள்நாட்டு நிலவரத்துக்கு வருவோம். அந்நிய செலவாணியையும் ஆற்றலையும் மிச்சப்படுத்தணும்னு பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கையை வச்சிருக்காரு. அதுல ஒரு என்ன சொல்லிருக்காருன்னா, அடுத்த ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்திடுங்க, ரொம்ப அவசியமில்லாத வெளிநாட்டு பயணங்களை தள்ளி போடுங்கன்னு கேட்டிருக்காரு. இன்னைக்கு மார்க்கெட்ல குறிப்பிட்ட சில செக்டார்ஸ் மட்டும் பயங்கரமா அடி வாங்கினதுக்கு இது ஒரு மிக முக்கியமான காரணமா அமைஞ்சிடுச்சு. பிரதமரோட இந்த அறிவிப்பு வந்த உடனே மார்க்கெட்ல எந்தெந்த செக்டார் தப்பிச்சுது, எதெல்லாம் மாட்டிச்சுன்னு கவனிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நுகர்வோர் பொருட்கள், ரியல் எஸ்டேட், அப்புறம் டிராவல், இந்த செக்டார்ஸ் எல்லாமே பயங்கரமா சரிஞ்சிருச்சு. ஆனா அதே நேரத்துல எஃப்எம்சிஜி, ஃபார்மா, ஹெல்த் கேர் மாதிரியான டிஃபென்சிவ் செக்டார்ஸ் எல்லாமே பெரிய அடி வாங்காம இன்னைக்கு முதலீட்டாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பான புகலிடமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். தங்கம், பயணம் இதெல்லாம் வேணான்னு பிரதமர் சொன்னதோட ரியாக்ஷன் மார்க்கெட்ல அப்படியே எதிரொலிச்சுது. இந்த புள்ளி விவரங்களை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். டைட்டன், இண்டிகோ மாதிரியான முன்னணி நிறுவனங்களோட பங்குகள் இன்னைக்கு எந்த அளவுக்கு ரத்த கலிதியை சந்திச்சிருக்குன்னு பாருங்க. டைட்டன் கிட்டத்தட்ட 6.7%, இண்டிகோ 4% சரிஞ்சிருக்கு. இந்த குறிப்பிட்ட செக்டார்ஸ்ல இது ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்கியிருக்கு. அடுத்து நம்ம உள்நாட்டு நிறுவனங்களோட காலாண்டு முடிவுகள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட்டோட பெரிய தூணான எஸ்பிஐ பேங்க் அவங்களோட லாப வரம்பு ரொம்ப குறைவா இருந்ததால முதலீட்டாளர்களை கொஞ்சம் ஏமாத்திட்டாங்க. இதனால 2 நாள்ல அவங்க பங்கு சுமார் 10% சரிஞ்சிடுச்சு. ஆனா அதே சமயம் டாடா கன்சியூமர் அவங்களோட அபாரமான வருவாய் கணிப்பால இன்னைக்கு கிட்டத்தட்ட 8% உயர்ந்து நிஃப்டியிலே டாப் கெய்னரா வந்திருக்காங்க. பிவிஆர் ஐநாக்ஸ் லாபத்துல இருந்தாலும் உச்சத்துல இருந்து சரிஞ்சிருக்கு. ஸ்விக்கி 800 கோடி ரூபாய் நஷ்டத்தை காட்டி 7% சரிஞ்சிருக்கு. இப்போ மார்க்கெட்ல நடக்கிற ஒரு பெரிய கயிறு இழுக்கும் போட்டியை பத்தி சொல்லியே ஆகணும். உலகளாவிய பிரச்சனைகளை பார்த்து பயந்து வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள், அதாவது எஃப்ஐஐ, அவங்க பங்குகளை தொடர்ந்து இரக்கமில்லாம வித்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்களான டிஐஐ சளைக்காம இந்த சரிவை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி மார்க்கெட்ல பணத்தை உள்ள கொண்டு வராங்க. ஒரு பக்கம் விக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வாங்குறாங்க. மார்க்கெட் இப்போ இந்த 2 பேருக்கும் நடுவுல தான் சிக்கி இருக்கு. இப்போ பிக் மை ஸ்டாக்ஸ் நண்பர்களான உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இன்னைக்கு நடந்த இந்த மாபெரும் சந்தை சரிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன? இந்த மாதிரி மார்க்கெட் விழும்போதெல்லாம் டிப்ல வாங்குவீங்களா, இல்ல நிலைமை சரியாகிற வரைக்கும் பொறுமையா கையில காசா வச்சிருக்க போறீங்களா? நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நாம அதை பத்தி கண்டிப்பா விவாதிக்கலாம். இந்த பகுப்பாய்வை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செபி பொறுப்பு. நாங்க செபியில பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகர்கள் கிடையாது. இந்த முழு பகுப்பாய்வும் உங்களுக்கான ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக, அதாவது கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. மார்க்கெட்ல எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களோட தனிப்பட்ட தொழில்முறை நிதி ஆலோசகரை கலந்து ஆலோசிச்சுக்கோங்க. சரிங்க, இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த பகுப்பாய்வில் சந்திக்கலாம்.